बिगड़ती परिस्थितियों में विजयी बनने के लिए शिव बाबा के विशेष महावाक्य फॉर ऑल PBKs. கெட்டு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வெற்றியை அடையிறதுக்காக சிவ பாபாவோட விசேஷமான மகாவாக்கியம் ஃபார் ஆல் PBKs, எல்லா PBKsகளுக்காக. परिस्थितियाँ क्यों बिगड़ रही हैं? நிலைமைகள் சூழ்நிலைகள் ये கெட்டு போயிட்டு இருக்குது. कारण है आपस में ही एक दूसरे से लेन देन करके एक दूसरे से संतुष्ट हो जाना. காரணம் என்னன்னா தனக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்கல் வாங்கல பண்ணி தனக்குள்ளேயே திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க. बाबा कहते हैं दिल की बात दिलावर से कहो. பாபா சொல்றாங்க மனதினோட விஷயங்களை மனதை யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ திலாவர் அவங்களுக்கு சொல்லணும். आपस में ही एक दूसरे को दिलावर बनाए लेते हैं. தனக்குள்ளே என்ன செஞ்சிடுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் திலாவர்களாக ஆக்கிக்கிறாங்க. அப்படின்னா மனதினோட உள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாம் யார் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்படி செஞ்சுக்கிறாங்க. आपस में ही एक दूसरे की दिल लेने और देने वाले बन जाते हैं. தனக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை கொடுக்கறது மனசை எடுத்துக்கிறவங்களாக ஆயிடுறீங்க. अभी PBKs भी अपना अपना ग्रुप बना रहे हैं और आपस में ही देहधारियों से प्रभावित हो जा रहे हैं. அந்த பிரதர் क्वेश्चन கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ PBKsகள்லையே குரூப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தனக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இந்த தேகதாரிகளுக்கு அடிமையாயிட்டே போயிட்டு இருக்காங்க. गीता का श्लोक है ना जो அரே கீதாவோட ஸ்லோகம் இருக்கு இல்லையா, भगवान के पुजारी है, யாரு பகவானோட பூஜாரியா இருக்காங்க, भगवान के फॉलोअर है, பகவானோட ஃபாலோவர் யாரா இருக்காங்களோ भगवान से प्राप्ति करते हैं, அவங்க பகவானிடம் இருந்து பிராப்தியை பண்ணிக்கிறாங்க. देवताओं के पुजारी देवताओं से प्राप्ति करते हैं, தேவதைகளோட பூஜாரிகள் தேவதைகளிடம் இருந்து பிராப்தி பண்ணிக்கிறாங்க. भूत प्रेतों के पुजारी भूत प्रेतों से प्राप्ति करते हैं, பூத பிரேத்தகளினோட பூஜாரிகள் பூத பிரேத்தகளிலிருந்து அவங்க பிராப்தி பண்ணிக்கிறாங்க. तो फर्स्ट क्लास प्राप्ति करनी चाहिए, सेकंड क्लास करनी चाहिए या थर्ड क्लास भूत प्रेतों वाली करनी चाहिए? அப்போ பிராப்தின்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிக்கணுமா, செகண்ட் கிளாஸ் பண்ணிக்கணுமா இல்லைன்னா தேர்ட் கிளாஸ் ஆயிருக்கக்கூடிய பூத பிரேத் இருக்கு இல்லையா அந்த ஒரு பிராப்தியை பண்ணிக்கணுமா? ये तो देहधारी देवताएं ये सब देवभान में देवभानी सांडे बन जाते हैं. कलयुग பாபா சொல்றாங்க இந்த தேகதாரிகள் எப்படின்னா இந்த தேக அபிமானத்தினோட காலமாட ஆயிடுறாங்க. கலியுகத்தினோட கடைசி நேரத்துல के अंत में आकर के கலியுகத்தினோட கடைசி நேரத்துல வந்து तुमको भी सांडा बनना पड़ेगा. அப்போ உங்களுக்கு கூடயும் காலமாடாக ஆக வேண்டியதாக இருக்கும், ஆக வேண்டியதாக வரும். ये गीता को न मानने वाली आत्माएं हैं जो யாரு கீதாவை ஏத்துக்காம இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் யார் இருக்காங்களோ दूसरे धर्म में कन्वर्ट होती हैं, யாரு மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க हो रही है. அவங்க இப்போ ஆயிட்டு இருக்காங்க. गीता है देवी देवता सनातन धर्म का शास्त्र. கீதா இருக்குது தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட சாஸ்திரம். कुरान है मुसलमानों का शास्त्र. குரானா இருக்குது முஸ்லிம்ஸினோட சாஸ்திரம். बाइबल है क्रिश्चियंस का शास्त्र பைபிளா இருக்குது கிறிஸ்டியன்ஸினோட சாஸ்திரம். है. और बाबा ने कहा अंत में गीता के आधार पर ही सारी सर्विस होगी. பாபா சொல்லியிருக்காங்க கடைசியில கீதையினோட ஆதாரப்படி தான் முழு சர்வீஸ் ஆகும். आदि में भी गीता के क्लैरिफिकेशन बताते थे. ஆரம்பத்துல கூடயும் கீதையினோட கிளாரிஃபிகேஷன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. ओम मंडली में ஓம் மண்டலியில अंत में भी गीता के आधार पर सर्विस होगी.
கடைசில கூடயும் கீதையினோட ஆதாரப்படிதா சர்வீஸ் நடக்கும். तो ऐसे होंगे जिन्होंने अभी फैसला नहीं कर पाया होगा क्या सच्चा है क्या झूठा है। இப்போ யாரு இந்த நேரத்துல டெசிஷனை பண்ணிக்க முடியல, நிர்ணயம் பண்ணிக்க முடியல என்ன கரெக்ட் என்ன தவறு. ये तो युद्ध है, இது யுத்தமா இருக்குது. लड़ो सारी दुनिया दुश्मन बनेगी, लड़ते चले जाओ। எப்படின்னா யுத்தம் பண்ணிக்கிட்டே போங்க, முழு உலகம் என்னென்னா எதிரி ஆயிடும், யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் போங்க. लड़ाई लड़ना हमारा जन्म सिद्ध अधिकार है। யுத்தத்தை பண்றது இது நம்மளோட பிறப்பு உரிமையா இருக்குது. कि विजय हमारा जन्म सिद्ध अधिकार, இல்லைன்னா வெற்றி நம்மளோட பிறப்பு உரிமையா? दोनों। ரெண்டு கூடயும். बाबा ने बोला विजय जन्म सिद्ध अधिकार, वो कहते लड़ाई लड़ना हमारा जन्म सिद्ध अधिकार। பாபா சொல்லியிருக்காங்க வெற்றி நம்மளோட பிறப்பு உரிமை, இவங்க என்ன சொல்றாங்கன்னா யுத்தம் போய் நம்மளோட பிறப்பு உரிமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. माताएं ज्यादा प्रभावित हैं। மாதாக்கள் அதிகம் அடிமையாயிருக்காங்க. इतने धर्मों में सिर्फ एक सिख धर्म वाले ही हैं இத்தனை தர்மங்கள்ல ஒரு சிக் தர்மத்தினர்கள் தான் இப்படி இருக்காங்க. जिन्होंने, कौन था वो, யாரு அதுல யாரா இருந்தாங்க, அவங்க பேர் என்ன? दुर्रानी, क्या नाम था उसका? துர்ராணி. என்ன பேர் அவங்களுக்கு பேரு? कितने आक्रमण किए, எவ்வளோ தாக்குனாங்க, उन सबका मुकाबला करते रहे, कभी पीछे नहीं हटे। எத்தனை பேர் தாக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கு கூடயும் இவங்க என்னென்னா இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னா இவங்க போராடிட்டே தான் இருந்தாங்க, பின்னாடி போகலை. भले भागना भी पड़ा कई बार, பலே எப்படின்னா நிறைய தடவை ஓடி போக வேண்டியதாக கூடயும் வந்தது. भाग भाग के फिर हमला किया, ஓடி போய் மறுபடியும் தாக்கிட்டு இருந்தாங்க இவரு. फिर भाग गए जंगल में, மறுபடியும் ஓடி போயிட்டாங்க இந்த காடுக்குள்ள. फिर हमला किया, மறுபடியும் என்ன செஞ்சாங்க, தாக்குனாங்க. हार नहीं मानी। என்னன்னா இவங்க தோல்விய ஏத்துக்கல. இவங்க आखिरी கடைசியில अहमद साहब दाली ही हार करके बैठ गया। லாஸ்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களே தோல்வியை அடைஞ்சிட்டு உட்காந்துட்டாங்க. ईरान में कितने बच्चे पैदा करती थी, அந்த முஸ்லிம்காரங்க இருக்காங்களே அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களே தோல்வியை அடைஞ்சிட்டு உட்காந்துட்டாங்க. எத்தனை குழந்தைகளுக்கு அவங்க ஜென்மத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. बड़ी प्लंटियन लाखों की तादाद में सेना लेके आ जाते। எப்படின்னா நிறைய அளவுல சேனைகளை அழிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க. तो सेना को क्या चाहिए, रोटी दाल, அந்த சேனைக்கு என்ன வேணும், சப்பாத்தி, பிறகு பருப்பு, और लूटपाट की औरतें। பிறகு அந்த கொள்ளையடிச்சு இருக்கக்கூடிய அந்த ஆண் இந்த பெண் பசங்க, அவ்வளோதான். इतना ही उनकी वेतन है। இதுதான் அவங்களோட பேமெண்ட்டு, அவங்களுக்கு இதுதான் சம்பளமா இருக்குது. इसी वेतन में मस्त, இந்த ஒரு பேமெண்ட் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ இதுலயே அவங்க திருப்தியாக இருப்பாங்க. அப்படின்னா அந்த போதலையே இருக்கிறவங்க. हाँ, मुसलमान कंट्रीज वहाँ कुछ खाने पीने को मिलता ही नहीं। அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு என்ன எதுவுமே கிடைக்கிறது இல்ல. चमकौर का युद्ध पढ़ा சம்கோரினோட யுத்தத்தை பற்றி படிச்சிருக்கேயா? है? नहीं पढ़ा। படிக்கலன்னு சொல்றாங்க பிரதர். नहीं पढ़ा। படிக்கலையா? चमकौर का युद्ध बहुत प्रसिद्ध है। சம்கோரினோட யுத்தம் ரொம்ப பிரசித்தமானதா இருக்குது. सिखों के 40 योद्धा, சிக்கியர்களினோட 40 யோத்தாக்கள், அப்படின்னா படை गुरु வீரர்கள். गोविंद सिंह के साथ, और குரு கோவிந்த் சிங் கூட. लाखों की तादाद में सेना। பிறகு அவங்களது எப்படின்னா லட்சக்கணக்குல சேனை. गुरु गोविंद सिंह बच के निकल गए, குரு கோவிந்த் சிங் அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. को चीरते हुए। गुरु गोविंद सिंह भी 5 लोगों के साथ गए, எப்படின்னா அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. குரு கோவிந்த் சிங் கூடயும் 5 பேர் கூட போனாங்க. और पार निकल गए।
பிறகு கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. हिम्मते बच्चे मददे बाप. குழந்தைகள் தைரியத்தை வச்சிங்கன்னா அப்பா உதவியை செய்வாங்க. अपने अपने तरीके से ज्ञान का डिस्कशन करते हैं. அவங்களுக்கு எப்படி தேவை இருக்குதோ அப்படி அவங்களுக்கு எப்படி வருதோ எப்படி தேவை இருக்குதோ அப்படி ஞானத்தினோட டிஸ்கஷனை செய்கிறாங்கன்னு பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க. तो वो अपने तरीके से छांट छांट के पॉइंट निकालते हैं, तुम अपने तरीके से छांट छांट के पॉइंट निकालो. பாபா சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி பார்த்து பார்த்து பாயிண்ட்ஸை எடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கூடயும் செலக்ட் பண்ணி பார்த்து பார்த்து நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸை எடுங்கன்னு சொல்கிறாங்க. जिनमें साकार और निराकार दोनों की बातें बताई गई हैं. இதில் சாக்காரர் பிறகு நிராகாரர் ரெண்டு பேரினோட பேச்சுகளை கூடயும் சொல்லியிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்குது. निराकार आत्मा है, निराकार आत्मा बिना साकार शरीर के कुछ कर सकती है क्या? நிராகார ஆத்மா இருக்குது. நிராகார ஆத்மா சாக்கார சரீரம் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா? साकार शरीर के 5 तत्व भी चाहिए. சாக்கார் சரீரத்தினோட 5 தத்துவங்கள் கூடயும் தேவை இருக்குது. चैतन्य आत्मा भी चाहिए. பிறகு நிராகார் சைத்தன்ய ஆத்மாவும் தேவை இருக்கு. चैतन्य भी चाहिए. ஜடமும் தேவை இருக்குது, சைத்தன்யமும் தேவை இருக்குது. इस पार्टी में जा रहे हैं, वो उस पार्टी में, अरे जो जिस पार्टी में जा रहे हैं उनके पॉइंट को पहचानो. இந்த பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க, அந்த பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அரே யார் எந்த பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்களோ அந்த பாயிண்ட் என்ன இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கோங்க. क्या उल्टे पलटे शस्त्र यूज करते हैं? என்ன தலைகீழான சஸ்திரங்களை இவங்க யூஸ் பண்றாங்க. काट करो. பிறகு அதை கட் பண்ணுங்க. जो अमृत पी करके और फिर बिगन डालते हैं, யார் அமிர்தத்தை குடிச்சிட்டு பிறகு தடைய போடுறாங்க, बाबा की मत पर नहीं चलते हैं, तो धर्मराज बाबा किसको भी छोड़ेगा नहीं. பாபாவோட டைரக்ஷனை ஃபாலோ பண்றதில்ல, அப்போ தர்மராஜ் பாபா யார கூடயும் விட மாட்டாங்க. मत मिलती है வழிமுறை கிடைக்குது, तो उस पर चलना चाहिए ना. அப்போ அதனப்படி நடக்கணும் இல்லையா? भगवान कहे ये काम करो और न करें, பகவான் சொல்றாங்க இந்த வேலையை செய்யுங்க, பிறகு செய்யலன்னா तो उन जैसा कमबख्त कोई होता ही नहीं. அப்போ அவங்க போல கம்பக்து வேற யாருமே கிடையாது, முட்டாள்கள் வேற யாருமே இல்லை. तो बहुत डर रहना चाहिए. அப்போ ரொம்ப பயம் இருக்கணும். उनको तो हर घड़ी याद करना चाहिए, कोई पाप कर्म न होने पावे. உங்களுக்கு எப்படி என்ன ஒவ்வொரு செகண்ட் கூடயும் நினைவு பண்ணிட்டு இருக்கணும், எந்த பாவம் கூடயும் ஆகாம இருக்கணும், பார்த்துக்கணும். उल्टी सुल्टी बातें कोई सुनाए तो सुनना नहीं चाहिए. யாராவது தலைகீழான பேச்ச பேசினாங்கன்னா கேட்க கூடாது. माया एकदम नाक से पकड़ करके योग नहीं लगाने देती. மாயா முழுமையாக மூக்க பிடிச்சு யோகத்தை பண்றதுக்கு விடுறதில்லை. 6 मार्च 2001 की वाणी का 4था पेज. नाक से पकड़ करके योग नहीं लगाने देते. மூக்க பிடிச்சு யோகம் செய்ய விடுறதில்லைன்னா कान से नहीं पकड़ती है. ஏன் காதால பிடிச்சுக்கிறது இல்லையா? आंख में धूल धूल झोंक दे, கண்ணுல தூசி போட்டுடுச்சுன்னா வீசிடுச்சுன்னா आँख ही क्यों पकड़ती है? ஏன் அது மூக்கையே பிடிச்சுக்குது? हाँ, क्योंकि परचिंतन में लगे रहते हैं. ஆமா, பரச்சிந்தன் அப்படின்னா மற்றவங்கள பற்றி கவலை, இந்த சிந்தனை பண்றது, அதுலயே हुआ सांगी बहुत करते. அதுலயே ஈடுபட்டு இருக்காங்க. वो क्या करता है? சூங்கா சாங்கி என்ன இவங்க என்ன செய்யறாங்க, நாக்கால மூக்கால என்ன செய்யறது, ஸ்மெல் பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கு சூங்கா சாங்கின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, ये ऐसे क्यों करता है? இவங்க ஏன் இப்படி செய்யறாங்க, वो वैसे क्यों करता है? அவங்க ஏன் அப்படி பண்றாங்க.
तो माया नाक से पकड़ लेती है। அப்போ மாயா என்ன செய்யுதுன்னா மூக்கால பிடிச்சுக்குது. ज्यादा गुरु लोग कहाँ हुए हैं? அதிக குருக்கள் எங்க இருக்காங்க? भारत में। பாரத்ல. तो जो गुरुगिरी ज्यादा करते हैं, அப்போ யாரு குருகிரி அதிகம் பண்றாங்க அப்படின்னா குருக்களாக உட்கார்றாங்க, दूसरों को अपने तरीके से मोल्ड कर लेते हैं। மற்றவங்கள தனக்கு எப்படி வேணுமோ அப்படி அவங்கள மோல்டு பண்ணிக்கிறாங்க, वो திருப்பிக்கிறாங்க. गुरु होते हैं। அவங்க தான் குரு ஆயிருப்பாங்க. वो गुरु குருக்கள் कोई 63 जन्म में ही नहीं हुए हैं। அந்த குருக்கள் வெறும் 63 ஜென்மங்கள்ல தான் இருந்தாங்க என்ற விஷயம் இல்ல. ऐसे कि नहीं वो गुरु कोई ब्रह्मा कुमारियों बीकेस में ही बैठे हुए हैं। அப்படியும் இல்ல அந்த குருக்கள் பிரம்மகுமாரிஸ் பிகேஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க என்ற விஷயம் இல்ல. वो गुरु हमारी एडवांस पार्टी में भी बीज रूप में बैठे हुए हैं। அந்த குருக்கள் நம்மளோட அட்வான்ஸ் பார்ட்டில பீஜ் ரூபத்துல கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க. बाबा जो बातें बताएंगे उन बातों को मोल्ड करके अपने स्वार्थ के अनुरूप பாபா என்ன சொல்றாங்களோ வாக்கியங்கள் அவங்களுக்கு எப்படி தன்னோட சுயநிலைக்கு வேணுமோ அப்படி அந்த வாக்கியத்தை திருப்பி मोड़ करके उनको अपने तरीके से बताने के आदी है। அதை என்ன செய்றாங்கன்னா அதை இது செஞ்சு டர்ன் பண்ணி அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சொல்ற அவங்களுக்கு பழக்கம் இருக்குது. அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சொல்ற அந்த பழக்கம் இருக்குது அவங்களுக்கு. खुद भी अपनी अवस्था खराब करते हैं और दूसरों की भी खराब कर देते हैं। சுயம் கூடயும் தன்னோட ஸ்டேஜை கெடுத்துக்கிறாங்க, பிறகு மற்றவங்களுக்கு கூடயும் மற்றவங்களோட ஸ்டேஜை கூடயும் கெடுத்துறாங்க. खुद भी सत्यानाश करते हैं अपना சுயம் கூடயும் சத்தியநாசம் பண்ணிக்கிறாங்க, और दूसरों की भी सत्यानाश कर देते हैं। தன்னோட சத்தியநாசத்தை பண்ணிக்கிறாங்க, பிறகு மற்றவங்களோட சத்தியநாசத்தை கூடயும் பண்றாங்க. जैसे बाबा कहते हैं எப்படி பாபா சொல்றாங்க कि गुरु लोग भोजन कैसे खाते हैं। எப்படி பாபா என்ன சொல்றாங்கன்னா குருக்கள் சாப்பாடை எப்படி சாப்பிடுறாங்க? भोजन जब खाते हैं तो सारी थाली जो है साफ करके எப்போ சாப்பாடை சாப்பிடுறாங்களோ அப்போ முழு தட்டைய அதை க்ளீன் பண்ணி धो करके पी जाते हैं। எப்படின்னா தண்ணியை போட்டு குடிச்சிடுறாங்க அவங்க. அதுல क्या என்ன वो हद के भोजन की बात नहीं है। அந்த எல்லாருக்கு உட்பட்ட சாப்பாடினோட விஷயம் இல்ல, हद के भोग लगाने की बात नहीं करते हैं बाबा। எல்லாருக்கு உட்பட்ட போகத்தை அர்ப்பணை செய்யற விஷயத்த பாபா ஒன்னும் இங்க சொல்லல. பாபா அந்த விஷயத்த ஒன்னும் பேசுறது இல்ல. वो सन्यासियों का बेहद का प्योरिटी का भोजन है। அந்த சன்னியாசிகளினோட எல்லாருக்கு அப்பாற்பட்ட சாப்பாடா இருக்குது. जो भी आत्मा उनके हाथ में आती है सारी साफ करके रख देते हैं। யாரெல்லாம் ஆத்மாக்கள் அவங்களோட கைக்கு வராங்களோ அந்த ஆத்மாக்களை அவங்க அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா கம்ப்ளீட்டாக தன்னோட ஃபுல் விஷயங்களை எடுத்துக்கிறாங்க, அவங்களோட ஃபுல் விஷயங்களை. वाचा से भी सारी साफ कर लेते हैं, सारा पोता मिल ले लेंगे। பேச்சு மூலமா கூடயும் ஃபுல் கிளியர் பண்ணிக்கிறாங்க அவங்களோட முழு போத்தாமேல். அப்படின்னா தவறுகளினோட கணக்கு வணக்கு ஏதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கிறாங்க. बाबा कहते हैं एक से सुनो பாபா சொல்றாங்க ஒருத்தரிடமிருந்து கேளுங்க, और एक को सुनाओ। பிறகு ஒருத்தருக்கு சொல்லுங்க. लेकिन हम बच्चे क्या करते हैं, ஆனா குழந்தைகளான நாம என்ன செய்றோம்? अनेकों से सुनते हैं और अनेकों को सुनाते हैं। நிறைய பேரிடமிருந்து கேட்குறோம், பிறகு நிறைய பேருக்கு சொல்றோம். बाबा कहते हैं एक से सुनना यह है व्यभिचारी ज्ञान। பாபா சொல்றாங்க ஒருத்தரிடமிருந்து கேட்கறது இதா இருக்குது வெபிச்சாரம் இல்லாத ஞானம். और अनेकों से सुनना यह है व्यभिचारी ज्ञान। பிறகு நிறைய பேரிடமிருந்து கேட்கறது இதா இருக்குது வெபிச்சாரி ஞானம். ऐसे ही அதே போலதான் दृष्टि में भी, திருஷ்டில கூடயும் वृत्ति में भी உள்ளுணர்வுகள்லையும் और कर्मेंद्रियों के संसरण में भी பிறகு கர்மேந்திரியங்களினோட அந்த கனெக்ஷன்ல என்ன வரீங்களோ हम उन गुरुओं से प्रभावित होते रहते हैं। நாம் அந்த குருக்களுக்கு அடிமை ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம்.
जिसका रिजल्ट ये निकलता है हमारी प्योरिटी की थाली அதோட ரிசல்ட் என்ன கிடைக்குது வருதுன்னா நம்மளோட பியூரிட்டினோட தட்டை सफा चट्ट हो जाती है। அது எல்லாமே க்ளீன் ஆயிடுது। इसलिए उनका नाम रखा है बाबा ने हिरण्यकश्यप। அதனால தான் பாபா அவங்களுக்கு என்ன பேரை வச்சிருக்காங்கன்னா இரண்யகஷப்। क्या नाम रखा है? என்ன பேரை வச்சிருக்காங்க? हिरण्य माने सोना, இரண்ய அப்படின்னா தங்கம், काश्य माने तेज, காஷ் அப்படின்னா அந்த பிரகாசம், पा माने पीने वाले। பான்னா குடிக்கக்கூடியவங்க। जो सोने जैसी सच्ची सच्ची आत्माएं हैं இப்ப யாரு தங்கம் போல உண்மையான ஆத்மாக்கள் இருக்காங்க उनके योग बल रूपी लगाव रूपी அவங்களோட யோகபல ரூபமான ஈர்ப்பு இருக்கிற அந்த ரூபத்துல लगन रूपी அந்த அட்டாச்மெண்ட் ரூபத்துல இருக்கக்கூடிய जो काश्य है அந்த பிரகாசம் என்ன இருக்கு उस तेज को पीने वाले हैं। அந்த பிரகாசத்தை குடிக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க। सारा ही पी जाते हैं, எல்லாமே குடிச்சிடுறாங்க। इसलिए उनका नाम रखा गया हिरण्यकश्यप। அதனால தான் அவங்களுக்கு இரண்யகஷப்னு சொல்லி பேரை வச்சிருக்காங்க। வைக்கப்பட்டிருக்குது। तो ऐसी ऐसी आत्माएं जो बाबा की बात को मोड़ करके और अपने तरीके से अपने स्वार्थ में लगाने वाली है। இப்படி ஆத்மாக்கள் யாரு பாபாவோட மகாவாக்கியங்களை திருப்பி தனக்கு எப்படி வேணுமோ அப்படி சுயநலக்காக யூஸ் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்களோ उनसे इस समय बच करके रहना बहुत जरूरी है। அவங்களிடமிருந்து சேஃபாக இருக்கிறது இப்போ இந்த நேரத்துல ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது। किसी से प्रभावित नहीं होना चाहिए, யாருக்குமே அடிமை ஆகக்கூடாது। किसी भी मनुष्य गुरु से प्रभावित हुए எந்த மனித குருக்களுக்கு கூடயும் அடிமை ஆனீங்கன்னா मैंने उसकी प्रजा बन गई। அப்படின்னா அவங்களுக்கு பிரஜை ஆயிட்டீங்க। நிவாரண் क्या है இதுக்கு என்ன இது எப்படி செஞ்சுக்கிறது நல்லபடியாக இதை எப்படி பண்ணிக்கிறது दुनिया में बेगन तो बहुत आने हैं, உலகத்துல தடைகள் அதிக வரத போகுது। कयामत तो बर्पा होगी, விநாசம் என்றது ஆகிதான் ஆகும்। लेकिन योग आदमी एक ऐसा कवच है ஆனா யோகத்தினோட தீ அப்படிப்பட்ட ஒரு கவசமா இருக்குது कि கவசமா हर प्रकार இருக்கு। के विघ्नों से எப்படின்னா ஒவ்வொரு விதமான இந்த தடைகள் இருந்து महफूज रखती है। எல்லா விதமான எல்லா ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த தடைகள் இருக்கு இல்லையா இதிலிருந்து சேஃபாக வைக்கும், सुरक्षित रखती है। दिन சுரக்ஷித்தன சேஃபாக வைக்கும்। प्रतिदिन ये सब बातें व ये हालातें तो अति में जानी ही है। நாளுக்கு நாள் இந்த எல்லா விஷயங்கள் எல்லா நிலைமைகள் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக தான் போகும், ஆகதான் தீரும் இதெல்லாமே। ऐसे समय पर तो आप ब्राह्मण बच्चों को पावरफुल योग के कवचधारी बनना ही सेफ्टी है। இப்படிப்பட்ட நேரத்துல பிராமணர்களா இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளா இருக்கிற உங்களுக்கு சக்திசாலியா இருக்கக்கூடிய யோகத்தினோட கவசத்தை தாரண பண்ணிக்கிறது தான் சேஃப்டியா இருக்குது। अव्यक्त संदेश 7 अगस्त 1997 पृष्ठ 112 अंक। अब करना क्या है? இப்போ என்ன செய்யணும் करना ये है என்ன செய்யணும்னா कि जब जब अवस्था अपनी नीचे उतरती है எப்பெல்லாம் தன்னோட ஸ்டேஜ் கீழே இறங்குதோ तो उसका कारण देखना चाहिए। அப்போ அதோட காரணத்தை பார்த்துக்கணும்। बाबा ने ये बताया है कि बच्चे याद और सेवा பாபா சொல்லியிருக்காங்க குழந்தைகளே நினைவு பிறகு சேவை, इन दोनों का बैलेंस जरूर रखना है। இந்த ரெண்டு விஷயத்துக்கான பேலன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க। याद में भी रहें और सेवा भी करें। நினைவுல கூடயும் இருக்கணும் பிறகு சேவையும் செய்யணும்। या तो याद करने में लग जाते हैं वो भी बैठने वाली याद,
ஒன்று என்னன்னா யோகம் பண்ணுறதுக்காக ஆரம்பம் செய்கிறீங்க, அது கூட எப்படி உட்காந்து நினைவு செய்கிறது. या तो सेवा करने में लग जाते हैं, उस समय बाबा की याद भूल जाती है. இல்லைன்னா சேவையில் ஈடுபடுறதுக்கு செய்யறதுக்காக ஈடுபட்டுடுறீங்க, அது எப்படின்னா பாபாவோட நினைவு இல்லாத நினைவு இருக்கிறது இல்லை அந்த நேரத்தில். कि बाबा से प्यार ही नहीं है ஏன்னா பாபா மேலே அன்பே இல்லை, तो याद कैसे होगी. அப்போ எப்படி நினைவு வரும். याद कोई दूसरी चीज थोड़ी है, याद माना प्यार. நினைவு என்ன வேற பொருள் என்ன ஏதாவது ஆயிருக்குதா. நினைவு அப்படி என்ன அன்பு. और प्यार भी नकली नहीं. பிறகு அன்பு கூடயும் டூப்ளிகேட்டான அன்பு இல்லை. कि आधा प्यार बाबा से और आधा प्यार दूसरों से. பாதி அன்பு பாபா மேல, பாதி அன்பு வேறவங்க மேல. नहीं, बाबा तो चाहते हैं माँ में कम याद करो. இல்ல, பாபாக்கு என்ன விருப்பம் இருக்குதுன்னா என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, और किसी को बीच में नहीं डालो. வேற யார கூடயும் நடுவுல போடாதீங்க. अगर और किसी को बीच में डाला ஒருவேளை வேற யாரையாவது நடுவுல கொண்டு வந்தீங்கன்னா तो पाप बस नहीं होंगे. அப்போ பாவம் எரிஞ்சு சாம்பல் ஆகாது. ऐसे नाजुक समय आने हैं இப்படி டெலிகேட் ஆயிருக்கக்கூடிய நேரம் வரப்போறதாக இருக்குது. जिसमें याद की शक्ति ही सेफ्टी का साधन बनेगी. அதுல நினைவினோட சக்தி தான் சேஃப்டினோட சாதனை ஆகும். अभी साधारण याद की स्थिति இப்போ சாதாரணமான நினைவினோட ஸ்டேஜ் सेफ्टी का साधन नहीं बन सकती. சேஃப்டினோட சாதனை ஆகாது. माया से किसी भी प्रकार की हार மாயாயிடமிருந்து எந்த விதமான தோல்வி और व्यक्ति तथा वायुमंडल का वार பிறகு மனிதன் பிறகு வாतावरणத்தினோட வாரன யுத்தம் साधारण याद वालों को धोखे में ला देगा. சாதாரணமாக நினைவு செய்யக்கூடியவங்களுக்கு அது ஏமாத்திடும். इसलिए बाप दादा पहले से ही அதனாலதான் பாப்தாதா முன்னாடியிலிருந்தே सभी बच्चों को इशारा दे रहे हैं कि எல்லா குழந்தைகளுக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, शक्तिशाली याद का वायुमंडल बनाओ. சக்திசாலி நினைவினோட வாतावरणத்தை உருவாக்குங்க. अव्यक्त वाणी तारीख 21 नवंबर 1984 पृष्ठ 24 अंत. ऊंचे उठने की एक ही इकाई बताई. மேலே ஏறுறதுக்காக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. कि बच्चे अपना अमृत वेला सुधार लो. என்னென்ன குழந்தைகளே, உங்களோட அமிர்த வேலைய சரி பண்ணிக்கோங்க. अमृत वेला सुधारा அமிர்த வேலைய சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா तो सब सुधर जाएगा. அப்ப எல்லாமே சரியாயிடும். मीठे मीठे रूहानी बच्चों को रोज रोज सावधानी जरूर देनी होती है. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தினமும் எச்சரிக்கை பண்ண வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக எச்சரிக்கை பண்ண வேண்டியதாக இருக்குது. वो कौन सी सावधानी है? அது எந்த விஷயத்துல பத்திரமாக இருக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க? पहली सावधानी है सेफ्टी इज फर्स्ट. ஃபர்ஸ்ட் எச்சரிக்கையா இருக்குது, சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட். பத்திரமாக இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஆயிருக்கு. और सेफ्टी काहे से है? பிறகு சேஃப்டி ஆக இருக்கிறதுன்னா எந்த விஷயத்துல? तुम्हारी युद्ध है ना. உங்களோட யுத்தமா இருக்குது இல்லையா? माया से युद्ध है. மாயா கூட யுத்தமா இருக்குது. युद्ध में जाते हैं யுத்தத்துல எப்போ போகிறீங்களோ तो सेफ्टी के लिए क्या करते हैं? அப்போ சேஃப்டிக்காக என்ன செய்றீங்க, என்ன செய்யப்படுகிறது? कवच धारण करते हैं. கவசத்தை தாரணை செஞ்சுக்கிறாங்க. तो याद की यात्रा ये तुम्हारा कवच है. இந்த நினைவினோட யாத்திரை இது உங்களோட கவசமா இருக்குது.
इससे तुम बहुत सेफ रहते हो। இதனால நீங்க ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. सेफ्टी की ड्रेस है ही याद का कवच। சேஃப்டியினோட ட்ரெஸ்ஸே இருக்குது நினைவினோட கவசம். अव्यक्त वाणी तारीख 5 दिसंबर 1979 पृष्ठ 88 आदि। संकल्प में भी बाप के साथ बिजी रहो। சங்கல்பத்துல கூடயும் அப்பா கூட பிஸியாக இருங்க. तो किसी आत्मा में बिजी नहीं होंगे। அப்போ எந்த ஆத்மால கூடயும் பிஸியாக இருக்க जो மாட்டீங்க. बिजी होता है वह कहाँ झुकेगा नहीं। யாரு பிஸியாக இருப்பாங்களோ அவங்க எப்பவுமே எங்க கூடயும் குனிய மாட்டாங்க. फ्री होने के बाद ही मनोरंजन के साधन எப்போ ஃப்ரீ ஆகுறீங்களோ அப்போதான் என்டர்டைன்மெண்ட் இருக்குல்ல அதுக்கான சாதனைகள் स्नेह सहयोग तरफ झुकाव होता है। இந்த ஸ்நேகம் உதவி இத பக்கம் என்ன ஆகுதுன்னா குனியிற விஷயம்ன்றது ஏற்படுது. जो बिजी होगा उनको इन बातों के लिए फुर्सत ही नहीं। யாரு பிஸியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயங்களுக்காக டைமே இல்ல, ஃப்ரீ டைமே இல்ல. हर संकल्प हर सेकंड में तकदीर बनाओ। ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் அதிர்ஷ்டத்தை நல்லபடியாக உருவாக்கிக்கோங்க. अव्यक्त वाणी तारीख 2 फरवरी 1977 पृष्ठ 65 अंक। अपने बचाव के लिए बाप को याद करते रहो। தன்னை காப்பாத்துக்கணும்னா அப்பாவை நினைவு பண்ணிட்டு இருங்க. क्या என்ன हमारा रक्षा कवच कौन सा होगा? நம்மளோட பாதுகாப்புக்கான கவசம் எதாக இருக்கும்? दुनिया हिंसक बनेगी, உலகம் இம்சை செய்யக்கூடியதாக இருக்கும், आक्रामक बनेगी, தாக்கக்கூடியதாக இருக்கும், मारामारी करेगी, அடிதடிய பண்ணும். लेकिन हमको कोई प्रकार की हिंसा नहीं करनी है। ஆனா நமக்கு எந்த விதமான இம்சையும் செய்யக்கூடாது. बाप की याद में रहना है। அப்பாவோட நினைவுல இருக்கணும். योग की अग्नि सदैव जली रहे। யோகத்தினோட தீ எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். इसके लिए मन वाणी कर्म और संबंध இதுக்காக மனது, பேச்சு, செயல்கள், பிறகு உறவு, यह चारों बातों की रखवाली करना पड़े। இந்த 4 விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். फिर यह अग्नि अविनाशी रहेगी। பிறகு இந்த தீ அவிநாஷியாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். अव्यक्त वाणी तारीख 27 जुलाई 1970 पृष्ठ 297 आदि। बाप को सदैव साथ रखेंगे அப்பாவை சதா கூடயே வச்சுக்கிட்டீங்கன்னா तो माया देखेगी इसके साथ सर्वशक्तिवान बाप है। இப்போ மாயா பார்க்கும் இவங்க கூட சர்வசக்திவான் அப்பா இருக்காங்க. तो वह दूर से ही भाग जावेगी। அப்போ அது தூரத்திலிருந்தே ஓடி போயிடும். अकेला देखती है तब हिम्मत रखती है। எப்போ ஒண்டியாக பார்க்குதோ அப்போ தைரியம் வருது. शिकार करने जब जाते हैं எப்போ இது பண்றதுக்காக तो कोई भी வேட்டை பண்றதுக்காக போகிறாங்களோ அப்போ जानवर वार न करे इसके लिए आग जलाते हैं। அப்போ எந்த விலங்கு கூடயும் வார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீயை எரிச்சு வச்சுக்கிறாங்க. वैसे ही याद की अग्नि जली हुई होगी அதே மாதிரி தான் நினைவினோட தீ எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா तो माया आ न सकेगी। அப்போ மாயா வராம இருக்கும். यह लगन की अग्नि बुझनी न चाहिए। இந்த பற்றினோட தீ என்றது அணைஞ்சு போக கூடாது. अव्यक्त वाणी तारीख 24 जनवरी 1970 पृष्ठ 189 अंक। लड़ाई होती है तो चारों तरफ से घेराव डालते हैं। இப்போ ஏதாவது யுத்தம் எப்போ ஆகுதோ அப்போ 4 பக்கம் அத சரௌண்டிங் என்ன செய்யறாங்கன்னா கவர் பண்ணிக்கிறாங்க. क्या என்ன कोई किला जीतना होता है ना? இப்போ ஏதாவது கோட்டைய அடையணும்னா तो जो जीतने वाली सेनाएं जो बाहर से आक्रमण करती हैं அப்போ வெற்றியை அடையிறதுக்காக சேனைகள் என்ன வெளியிலிருந்து தாக்குறாங்களோ वो क्या करती है? அவங்க என்ன செய்யறாங்க? हैं? वो चारों तरफ से
से घेर करके घेराव डाल करके आक्रमण करने की तैयारी करती है। அவங்க நாலா பக்கம் அதை கவர் பண்ணி அந்த கோட்டைய தாக்குறதுக்காக தயாரி பண்ணிக்கிறாங்க. सब तरफ से अटैक करते हैं। எல்லா பக்கத்துல இருந்து கூடயும் அட்டாக் பண்றாங்க, தாக்குறாங்க. क्या என்ன? चारों तरफ से किले में अटैक होने लगे। நாலா பக்கத்துல இருந்து அந்த கோட்டையில அட்டாக் ஆகிறதுக்கு ஆரம்பம் ஆச்சுன்னா सब धर्म की स्थापना करने वाले किले में உண்மையான தர்மத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய அந்த ஒரு கோட்டையில और अंदर किले के अंदर बैठने वाले आपस में झगड़ रहे हो, फूट पड़ी हुई हो। பிறகு உள்ள இருக்கக்கூடிய அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அவங்கள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமைன்றது இல்லை. तो सद्धर्म की स्थापना करनी हो जाएगी? அப்போ சத்தர்மத்தினோட ஸ்தாபனைன்றது ஆயிடுமா? है? नहीं हो सकती ना। ஆகாது இல்லையா? ஆக முடியாது இல்லையா? அப்போ சொன்னாங்க, तो आप बच्चे भी जब तक ये एकता का घेराव नहीं डालेंगे, இப்போ குழந்தைகளான நீங்க கூட எப்போ வரைக்கும் இந்த ஒற்றுமை என்ற ஒரு கவரிங் அந்த பண்ணிக்க மாட்டீங்களோ, एक सूत्र में नहीं बनेंगे। ஒரு சூத்திரத்துல எப்போ வரைக்கும் நீங்க எல்லாமே सूत्र माना கட்டுப்பட மாட்டீங்களோ, சூத்திரம்னா एक ज्ञान के सूत्र में ஒரு ஞானத்தினோட சூத்திரத்துல जो एक की आवाज वो सब की आवाज, ஒருத்தர் என்ன சொல்றாங்களோ அது எல்லாருமே சொல்லணும். जो एक का वाइब्रेशन वो सब का वाइब्रेशन। ஒருத்தரோட வைப்ரேஷன்ஸ் என்னமோ அதே தான் எல்லாரோட வைப்ரேஷன்ஸ் ये ஆகவும் नहीं இருக்கணும். एक कुछ कह रहा है அப்படி இல்ல, ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, और करने वाले कर दूसरा कर रहे हैं। பிறகு செய்யக்கூடியவங்க வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. एक कान से सुनते हैं, दूसरे कान से निकाल देते हैं। ஒரு காதால கேக்குறாங்க, இன்னொரு காதால விட்டுடுறாங்க. परवाह ही नहीं करते, கேரே பண்றது இல்ல. चाहे कितनी भी बार डायरेक्शन मिलता रहे। எத்தனை தடவை டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, उनको ध्यान देना ही नहीं है। அவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அப்படின்னா கவனத்தையே செலுத்த மாட்டாங்க. क्योंकि दूसरे धर्मों में कन्वर्ट होना है। ஏன்னா மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடியவங்க இருக்காங்க. तो बताया அப்போ சொன்னாங்க, जैसे लड़ाई होती है, எப்படி யுத்தம் நடக்குது, चारों तरफ से घेराव डालते हैं, सब நாலா பக்கம் எப்போ அதை கவர் பண்ணிக்கிறாங்க, तरफ से अटैक करते हैं, எல்லா பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றாங்க. तो आप बच्चे भी जब तक ये एकता का घेराव नहीं डालेंगे, இப்போ குழந்தைகளான நீங்க கூட எப்போ வரைக்கும் இந்த ஒற்றுமை என்ற ஒரு கவரிங் பண்ணிக்க மாட்டீங்களோ, சரவுண்ட் பண்ணிக்க மாட்டீங்களோ, एक सूत्र में नहीं बनेंगे। ஒரு சூத்திரத்துல எப்போ வரைக்கும் கட்டுப்பட மாட்டீங்களோ, सूत्र माना சூத்திரம்னா एक का डायरेक्शन का सूत्र कहो, ஒருத்தரோட டைரக்ஷனினோட சூத்திரம்னு சொல்லுங்க, एक के ज्ञान का सूत्र कहो, ஒருத்தரோட ஞானத்தினோட சூத்திரம்னு சொல்லுங்க, एक के लब का धागा कहो, ஒருத்தரோட அன்பினோட அந்த நூலுன்னு சொல்லுங்க. उसमें जब तक नहीं बनेंगे, எப்போ வரைக்கும் அதுல கட்டுப்பட மாட்டீங்களோ, एक रस स्थिति में स्थित नहीं होंगे, ஒரு ஏக்கரசனா அந்த ஒரு நில இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல எப்போ வரைக்கும் நீங்க நிலைக்க மாட்டீங்களோ, तब तक हिलते रहेंगे। அப்போ வரைக்கும் அசைஞ்சிட்டு இருப்பீங்க. और जो खुद हिलता रहेगा वो दूसरों को भी, பிறகு யாரு சுயம் ஷேக் ஆயிட்டு இருப்பாங்களோ அவங்க மத்தவங்களுக்கு கூடயும் दूसरों की भी स्थिति खराब करता रहेगा। அவங்க மத்தவங்களோட ஸ்டேஜ கூடயும் கெடுத்துட்டு இருப்பாங்க. इधर आओ, हम तुम्हें नई बात बताएं। இங்க வாங்க, நாங்க உங்களுக்கு புது பேச்ச சொல்வோம். क्या बात? ये लड़ाई झगड़ा है, ये ऐसे करता है, वो वैसे करता है। என்ன விஷயம்? இவங்க இப்படி செய்றாங்க, இந்த ஒரு சண்டை, அவங்க அப்படி செய்றாங்க. एक रस स्थिति में स्थित नहीं होंगे तब तक हिलते रहेंगे। அந்த ஏக்கர ஸ்டேஜ் ஒரு நிலைப்படுத்துற அந்த ஸ்டேஜ்ல எப்போ வரைக்கும் நிலைக்க மாட்டீங்களோ அப்போ வரைக்கும் ஷேக் ஆயிட்டே தான் இருப்பீங்க. जो जिस कुरी का ब्राह्मण होगा, யாரு எந்த குரூப்பினோட பிராமணர்களாக இருப்பாங்களோ वो वैसा ही पुरुषार्थ करेगा। அவங்க அப்படியே தான் புருஷார்த்தம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ऊंचे के ऊंची कुरी सूर्यवंशी का होगा,
உயர்ந்ததிலும் உயர்ந்த குரூப்பு இந்த சூரியவம்சிக்காக இந்த சூரியவம்சிக்கு சேர்ந்து இருக்கிறவங்களாக இருக்காங்கன்னா तो एक बाप को फॉलो करेगा அப்போ ஒரு அப்பாவை ஃபாலோ செய்வாங்க. और कोई मनुष्य की मत की चपेट में आ न सके. வேற எந்த மனிதர்களினோட பிடியில கூடயும் வரமாட்டாங்க. जब व्रत लिया है कि एक बाप दूसरा ना कोई, எப்போ விரதத்தை வச்சிருக்கீங்க ஒரு அப்பா தவிர வேற யாருமே இல்லைன்னு, तो फिर बुद्धि क्यों जाती है? அப்போ ஏன் புத்தி போகுது? यह व्रत लिया है क्या कि दूसरे से सुनेंगे? இந்த விரதத்தை வச்சிருக்கீங்களா மத்தவங்களோட இடமிருந்து கேட்போன்னு? तुम्ही से सुनेंगे, तुम्ही से बोलेंगे. உன்னிடம் இருந்துதான் கேட்போம், உனக்கு தான் சொல்வோம். यह व्रत लिया है இந்த விரதத்தை வச்சிருக்கீங்க. तो फिर दूसरी आत्माओं के तरफ चंचल वृत्ति से देखते ही क्यों हो? அப்போ மற்ற ஆத்மாக்கள பக்கம் சஞ்சலமான உள்ளுணர்வுகள் மூலமாக பார்க்கறதே ஏன்? वह सुनते ही क्यों हो? கேட்கறதே ஏன்? जो बाप से सुना है அப்பா இடமிருந்து என்ன கேட்டிருக்கீங்களோ वही बोलना है. அதுதான் சொல்லணும். फिर और शब्द व व्यर्थ बातें, பிறகு இந்த வார்த்தைகள் வீணான பேச்சுகள் कैसे कर सकते हो? எப்படி செய்ய முடியும் அப்படின்னா இப்படிப்பட்ட பேச்சுகள் வீணான பேச்சுகள் இதெல்லாம் எப்படி பேச முடியும்? यह तो व्रत को तोड़ना हुआ ना. இது விரதத்தை உடைக்கிறதாயிடுச்சு இல்லையா? अव्यक्त वाणी तारीख 6 अगस्त 1972 पृष्ठ 358 मध्य. पांडवों का किला ऐसा पावरफुल बन जाएगा பாண்டவர்களினோட கோட்டை அப்படி பவர்ஃபுல் ஆயிடும் जिसमें एक भी विकारी प्रवेश இதுல எப்படி என்ன ஒரு விகாரி கூடயும் பிரவேசம் नहीं कर सकेगा. பண்ண முடியாது. अभी तो विधर्मी आत्माएं घुस करके बैठती हैं. இப்போ விதர்மி ஆத்மாக்கள் நுழைஞ்சு உட்கார்றாங்க. फिर ये ब्राह्मणों का संगठन பிறகு இந்த பிராமணர்களோட சங்கட்டனை ऐसा तैयार हो जाएगा அப்படி தயாராயிடும் जिसमें सबके चेहरे स्पष्ट दिखाई देंगे. இதுல எல்லாரோட முகம் கூடயும் தெளிவாக தென்படும். ये कॉमन सत्संग नहीं है. இது காமனா இருக்கக்கூடிய சத்சங்கம் இல்ல, ये ईश्वरीय सत्संग है. இது ஈஸ்வரிய சத்சங்கமா இருக்குது. इसमें प्राप्ति भी बहुत है இதுல பிராப்தி கூடயும் ரொம்ப இருக்குது. और पर सजा भी பிறகு தண்டனை கூடயும் बहुत भारी है. ரொம்ப ஹெவியான தண்டனை இருக்குது. ईश्वर भगवान जब आता है ஈஸ்வர் பகவான் எப்போ வராங்களோ तो ठौर तैयार करता है मनुष्य सृष्टि के लिए स्वर्ग का. அப்போ நிலைக்கிறதுக்கான இடம் மனித சிருஷ்டிக்காக ரெடி பண்றாங்க. அதான் இருக்குது ஸ்வர்க்கம். क्या उस स्वर्ग की दुनिया में அந்த ஸ்வர்கத்தினோட உலகத்துல नंबरवार देवताएं जाने वाले हैं. நம்பர்வார் தேவதைகள் போகக்கூடியவங்களாக இருக்காங்க. देवात्माएं. தேவாத்மாக்கள். तो अव्वल नंबर ठौर लेना चाहिए. அப்போ நம்பர் 1 இருக்கக்கூடிய நிலைக்கிறதுக்கான இடம் எடுத்துக்கணுமா या थर्ड क्लास फोर्थ क्लास ठौर लेना चाहिए. இல்ல 3rd கிளாஸ் 4th கிளாஸ் நிலைக்கிறதுக்கான இடத்தை எடுத்துக்கணுமா? अव्वल नंबर ठौर है सूर्यवंश का. நம்பர் 1 நிலைக்கிறதுக்கான இடமா இருக்குது சூரியவம்சி. वो सूर्यवंशी सितारे அந்த சூரியவம்சி நட்சத்திரங்கள் जो अपनी रोशनी को सूर्य की रोशनी में मर्ज कर देते हैं. யாரு தன்னோட பிரகாசத்தை சூரியனோட பிரகாசத்துல மர்ஜ் பண்ணிக்கிறாங்க, कि अपना प्रकाश दुनिया में फैलाते हैं. இல்லன்னா தன்னோட பிரகாசத்தை உலகத்துல பரவுறாங்களா? दिन के सितारे क्या करते हैं? सूर्य நாளினோட நட்சத்திரங்கள் என்ன செய்றாங்க? सूर्य की रोशनी में पलने वाले சூரியனோட பிரகாசத்துல இருக்கக்கூடியவங்க अपने प्रकाश को सूर्य की रोशनी में அவங்களோட பிரகாசத்தை சூரியனோட பிரகாசத்துல मर्ज कर देते हैं. और அதுக்குள்ள அத மர்ஜ் பண்ணிடுறாங்க. चंद्रमा के सितारे பிறகு சந்திரமாவினோட நட்சத்திரங்கள் खुद को प्रत्यक्ष करते हैं. சுயம பிரத்யக்ஷம் பண்ணிக்கிறாங்க. बाप का दाढ़ी की लाज ही नहीं रखते. அப்பாவோட கௌரவம் என்ன இருக்குது, கௌரவம் பற்றி அவங்க கவலையே படுறதில்ல. इसलिए संसार में
அதனால தான் உலகத்துல ब्रह्मा का नाम பிரம்மாவோட பேரு रोशन हुआ அது ஃபேமஸ் ஆச்சா या गुम हो गया? இல்லைன்னா மறைஞ்சு போயிடுச்சா? त्रिमूर्ति में திரிமூர்த்தியில किसका नाम रोशन हुआ? कौन मूर्ति का? எந்த யாரோட பேரு பிரசித்தமாச்சு? எந்த மூர்த்தியோடது? और कौन सी मूर्ति का नाम खलास हो गया? பிறகு எந்த மூர்த்தியினோட பேரு கலாஸ் ஆயிடுச்சு, விநாசம் ஆயிடுச்சு? ब्रह्मा का नाम खलास பிரம்மாவோட பேரு முடிஞ்சு போயிடுச்சு. और विष्णु और शंकर की मूर्ति का नाम பிறகு விஷ்ணு, பிறகு சங்கரனோட மூர்த்தியினோட பேரு रोशन हो गया. அது பிரசித்தம் ஆயிடுச்சு. उनकी मूर्तियां बनाई जाती हैं, पूजी जाती हैं. அவங்களோட மூர்த்திகளை உருவாக்கப்படுகிறது, பூஜை செய்யப்படுகிறது. उनके मंदिर भी बनते हैं. அவங்களோட கோயில்கள் கூடயும் உருவாகுது. उनको लोग याद भी करते हैं. அவங்கள ஜனங்க நினைவு கூடயும் செய்யறாங்க. तो ये रूहानी यात्रा में विशेष ध्यान रखना है. அப்போ இந்த ஆன்மீக யாத்திரையில விசேஷமான கவனத்தை செலுத்தணும். क्या? என்ன? एक ऊंचे ते ऊंचे पाटधारी को पहचानना है. ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்தாரிய தெரிஞ்சுக்கணும். और पहचान करके उसे பிறகு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள याद करना है. நினைவு பண்ணணும். दूसरों की बात नहीं सुनना है. மத்தவங்களோட பேச்சு கேட்க கூடாது. दूसरों की सुनी மத்தவங்களோட பேச்ச கேட்டீங்கன்னா तो ज्ञान व्यभिचारी हो जाएगा. அப்போ ஞானம் व्यभिचारी ஆயிடும். और दूसरे धर्मों में कन्वर्ट होने की शूटिंग करा देगा. பிறகு மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகிற ஷூட்டிங்க பண்ண வச்சிடும். इसलिए அதனாலதான் नई दुनिया की राजधानी में புது உலகத்தினோட ராஜதானில अगर जीवन रहते रहते जाना है ஒருவேளை வாழ்க்கை இருக்கிறப்பவே போகணும் அண்ணா, तो क्या गांठ बांध लेनी है அப்போ என்ன விஷயத்துல முடிச்ச போட்டுக்கணும்? कि एक से सुनना है, ஒருத்தரிடமிருந்து தான் கேட்கணும். दूसरे किसी की बात வேற யாரோட பேச்ச கூடயும் सुनना ही नहीं. கேட்கவே கூடாது. ओम शांति. ஓம் சாந்தி.